ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை நல்மைப்படின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 33:22. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. மிக அழகான ஒரு வார்த்தை. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மீது இருக்கிறதுனாலே, எங்கள் நம்பிக்கை வேறு ஒருவர் மேலும் இல்லாதபடியினாலே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறபடியினாலே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்களுக்கு வேறொரு நம்பிக்கை இல்லை, வேறொரு மனித நம்பிக்கை இல்லை, எங்களுடைய சொத்துக்களோ எங்களுடைய பொருட்களோ எங்கள் நம்பிக்கை இல்லை. நீர்தான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. தாவீது அதைத்தான் எழுதுகிறார், நீரே என் நம்பிக்கை. மனிதர்கள், நாம் நம்பியிருந்த மனிதர்கள் ஏமாற்றி விடலாம், நாம் நம்பியிருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் கர்த்தரோ என்றைக்கும் கைவிடாதவர். ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலேயும் அவர் கைவிடாத தேவன். ஆகவே தேவனை நாம் நம்பியிருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதேயுங்கள். ஆமாம், எந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதாக. அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார், உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. என்ன சொல்ல வர்றார்? எங்கள் நம்பிக்கையெல்லாம் அவங்க மேலே இருக்குது, அதே மாதிரி அதை போலவே உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கிருபை அப்படின்னா நிறைய விஷயத்த சொல்லலாம். அனுக்கிரகமான ஒரு சூழ்நிலை, அனுகூலமான ஒரு சூழ்நிலை, அனுகூலங்கள் நமக்கு, அதாவது நமக்கு ஃபேவர், அதுதான் கிருபைன்னு சொல்லுவோம். நமக்கு சாதகமாய் ஏற்றதாய் எங்கள் மேலே உங்கள் கிருபை இருக்கட்டும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குமே ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். மிக அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் நம்பிக்கை அவர் மேலே இருந்ததுன்னா தேவனுடைய கிருபை உங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். நீங்கள் யார் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் பேரில் இருக்கட்டும். அவர் யாரையும் கைவிடவே மாட்டார். அவர் நம்பி வந்த ஜனத்தை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. இந்த நேரத்தில் அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். தேவன் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் குலைந்து விடாமல், மறைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருக்கட்டும். கிருபை உங்களை சூழ்ந்திருக்கும். கிருபை உங்களை சூழ்ந்திருந்தால் எதிரிகள் அணுக முடியாது, சத்ருவின் கிரியைகள் உங்களை அணுகாது, பலவீனங்கள் உங்களை தொட முடியாது. தேவனே உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் கிருபை பூரணமாய் விளங்கும். உங்களுக்கு எது பலவீனமோ அந்த இடத்துல நீங்கள் அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அந்த கிருபை உங்கள் பலவீனங்களை மாற்றிவிடும். அல்லேலூயா. ஆகவே தேவன் பேரிலே உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து வைத்திருக்கும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான், வேறொரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லைப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் எதிர்காலமே நீங்கள் தானப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நம்பிக்கை நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு பிள்ளையும், ஆண்டவர் ஒரு மகனையும் ஒரு மகளையும் கைவிடாதிருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, ஏக சக்கராதிபதியானவரே, நாங்கள் எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே வைக்கிறோம். அதற்கு பதிலாய் கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கோம். கிருபையை எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். இந்த கிருபையை எங்களை சூழ்ந்து கொள்ளப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.